ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் அக்வாரியம் டேங்க்கு நீங்கள் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக சால்ட்டாக வந்து படிஞ்சிருக்கா, இல்லை மேலே மட்டும் உங்களுக்கு சால்ட் லைன் மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போவே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற இந்த டேங்க்கில் தான் வந்து இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் டேங்க் வந்து இதை விட மோசமாக இருந்தாலும் சரி, இல்லை இதை விட கம்மியாக மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள், ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் டேங்க் வந்து நியூ டேங்க் மாதிரி புதுசு மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆசிடு இல்லை மற்ற சோடா உப்பு அந்த மாதிரி வந்து கெமிக்கல் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு நேச்சுரல் மெத்தடை யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணலாம். நம்ம ஃபிஷ்ஷுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் இதை பண்ணோன்னா வந்து இமீடியட்டாக வந்து உங்கள் டேங்க்கில் ஃபிஷ்ஷை கூட ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே வந்து வராது. டேங்க்கில் சால்ட் கண்டென்ட் படிகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேங்க் அவுட்டோரில் வச்சுருக்கீங்க, இல்லை ப்ரௌன் ஆல்கே இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்கில் சால்ட் படிஞ்ச இடத்துல மட்டும் வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வேணுன்றது ஒரு லெமன், ஒரு 2 ரூபா இல்லை 5 ரூபா வரும் ஒரு லெமனை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இந்த லெமன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாதி பீஸாக 2ஆக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லெமனை என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக நல்லா கட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெமனோட ஜூஸை வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்ருங்க. ஃபுல்லாக ஒரு பீஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக பிழிஞ்சு விட்ருங்க. இன்னொரு 1/2 பீஸ் லெமன் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வெளியே உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து மெதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக நல்லா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் தெரியுதோ தெரியலையோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா சால்ட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஆல்கே அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் போயிடும். ஸோ இப்போ இந்த டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சால்ட் மேலே தேய்ச்சோம் அப்படின்னா சால்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளியர் ஆகிறது தெரியும். ஸோ நான் இதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் நல்லா தெரியும். நீங்கள் ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க, என்னால் டேங்க் இந்த மாதிரி வெளியே எடுத்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டேங்க்கை வந்து ட்ரெயின் பண்ணலாம். நீங்கள் பெரிய டேங்க் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இஷ்யூ வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. மேலே லைன் மட்டும்தான் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் டேங்க்கை வந்து ட்ரெயின் பண்ணிடுங்க. அதாவது டேங்க்கில் ஃபுல் இல்லாமல் ஒரு 3/4 அளவுக்கு வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி அந்த லெமனை கட் பண்ணி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு துணி எடுத்து அதில் வாட்டரை வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த லைன் வந்து சுத்தமாக போயிடும். டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வெளியே ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டோம். இன்னொரு பீஸ் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உள்ளே எல்லாமே தேய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த லைன் கிட்ட தான் வந்து நான் இப்போ வந்து தேய்க்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த லைன் வந்து திரும்ப வரவே வராது. ஸோ ஃபுல்லாக எல்லாமே போயிடும். ஸோ சால்ட் கண்டென்ட் இப்போ மேலே பாருங்கள், அதே மாதிரி வந்து மேலேயுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா வாட்டர் சேஞ்சில் வந்து நம்ம ஒரு டைம் பண்ணும்போதும் அது வந்து ஒரு லெவல் வந்து கீழே இறங்கி சால்ட்டோட லெவல் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போது ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து அந்த லெமனோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிளாஸில் எல்லாமே சால்ட் கூட வந்து சால்ட் கண்டென்ட்டை வந்து அப்படியே டைல்யூட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக எல்லாமே
ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரில் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதாவது வாட்டர் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தேய்ச்சி வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் மேக்ஸிமம் இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டரில் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணேன் அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டேங்க் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து உள்ளேயும் வந்து நான் வாஷ் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கிளியராக இருக்கும் டேங்க்கு. ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு வாட்டரையுமே வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கெமிக்கல் மெத்தடோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 48 ஹவர்ஸோ இல்லை ஒரு வந்து 4 டேஸோ 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்கள் டேங்க்கில் இருந்தோ உங்கள் டேங்க்கோட வாட்டர்லேருந்தும் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அது டைல்யூட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ லெமன் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்து வராது. ஸோ லெமனை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் போய் உங்கள் டேங்க்கில் இந்த மாதிரி வந்து சால்ட் கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு 60 ரூபீஸ்லேருந்து ஒரு 120 ரூபீஸ்க்குள்ளே வந்து ஒரு மெடிசன் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயின் ரிமூவர் அப்படின்ற மாதிரி ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் தான். ஸோ கெமிக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபிஷ்ஷுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கெமிக்கல் அப்படின்னாலே வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம 100% சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த நேச்சுரல் வேவை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம டேங்க்குக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது, ஃபிஷ்ஷுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே கை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒரு ஹாபியஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கெமிக்கல் மெத்தட் போகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேங்க்குக்கும் பிரச்சனை இருக்காது. ஃபிஷ்ஷும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான டைமும் சரி காஸ்ட்டும் சரி ரொம்ப கம்மி தான். ஸோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லெமன் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டைம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து 5 to 6 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணி வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டைமுமே வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்காது. உங்கள் டேங்க் வந்து ஈஸியாக நல்லா வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு அக்வாரியம் டேங்க் வச்சுருக்கீங்க, உங்கள் டேங்க்கில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணோன்னு தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.